வணக்கம். அறப்பணியாம் ஆசிரியர் பணியை நேசிக்கின்ற அத்தனை அன்பான ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியோட இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அறிவிப்பு விரைவில் வெளியாகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நடந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரோட இன்னைக்கு தேதியில பள்ளிக்கல்வித்துறையோட கொள்கை விளக்கு குறிப்பு 2026-27 இன்னைக்கு தேதியில மானிய கோரிக்கை 43 படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் இதுல பார்க்கிறோம். ஸோ அந்த அறிவிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தடுத்து என்னென்ன நியமனங்கள் வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்சவங்களுக்கான யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், எஸ்ஜிடி எக்ஸாம் ஆகட்டும், அதே மாதிரி +1 +2க்கான பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எல்லா அடுத்தடுத்த தேர்வுகள் நிறைய நடத்த வேண்டியிருக்கு, நிறைய வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுல அரசு தரப்புல பேசும்போது எல்லா சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நிறைய எம்எல்ஏ இது விஷயமா பேசினாங்க. குறிப்பாக சௌமியா அன்புமணி அவர்கள் இருக்கின்ற இது மாதிரி போட்டித் தேர்வுகளை வைத்து அனைத்து அரசு பணிகளில் இருக்கக்கூடிய அத்தனை காலி பணியிடங்களை நிரப்பும், குறிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் விரைவாக நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இதுல மானிய கோரிக்கையில இன்னைக்கு அந்த 2026-27 பள்ளிக்கல்வித்துறைக்கான குறிப்புகள்ல சொல்லப்படும் முக்கியமான விஷயம், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி வாரியத்தினுடைய பயிற்சியாளர்கள் அதற்கான அறிவு மீன்ஸ் தட் இஸ் யூஜிடிஆர்பி. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்கள பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிக்கை 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை செய்தியை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்புகள்ல இருக்க மாதிரி எவ்வளவு வேக்கண்ட் அப்படிங்கிறத பேசும்போது சுமார் ஒரு 2000 வேக்கண்ட் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட 2000 பணியிடங்கள், ஒவ்வொரு பாடம் வாரியா எவ்வளவு வேக்கண்ட் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா இனிமேதான் சொல்லுவாங்க, அறிவிப்புகள்லாம் தெரிய வரும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம தயாரிப்புகளை ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க, டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ண டீச்சர்ஸ் யூஜிடிஆர்பிக்கான தங்களோட முழு நேர முயற்சியை தொடங்கலாம். ஸோ தனியார் பள்ளிகளில், கல்லூரிகளில், வேற வேலைகளில் இருக்கிறவங்க அதை முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு படிங்க. கட்டாயம் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஆர்வமும் தேவையும் இருக்கிறவர்கள் உங்களோட ஃபினான்சியல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை ஏதாவது ஆல்டர் பண்ண வழி இருக்கான்னு பாருங்க. கஷ்டத்தோட கஷ்டமா, கடனோட கடனை ஒரு லீவு போட்டா கூட பரவாயில்ல, போட்டுட்டு உட்காந்து படிக்கணும்னு நினைச்சாலும் தாராளமா உங்களோட முயற்சிகளை தொடருங்கள். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு, அதை நிச்சயமாக நழுவ விடக்கூடாது அப்படிங்கிறதா இதுல நம்ம முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொள்கை விளக்கு குறிப்பு 2026, கொள்கை விளக்கு குறிப்பு 2026-27 மானிய கோரிக்கை 43 தான் நமக்கு யூஜிடிஆர்பிக்கான அறிவிப்புகள் செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்சியாளர்கள் அறிவிக்கை 2026 வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் நியூஸ் வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுல ஆக்சுவலா எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, அதுக்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேப்பர் நியூஸ்ல சொல்லும் போதே 2000 பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பேப்பர் நியூஸும் கிட்டத்தட்ட அரசாங்க முடிவுகள்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத ஓரளவு சரியா யூகிச்சு 2 தினங்களுக்கு முன்னாடியே பேப்பர்ல வந்து நியூஸ் இது. ஸோ ஆக்சுவலா இவ்வளவு பேர் எடுக்க போறாங்க, இவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இதுல இந்த எக்ஸாமை பொறுத்தளவுல செப்டம்பர்ல அறிவிப்புகள் வர போது, அது மேக்சிமம் நவம்பர் ஆர் டிசம்பர்ல எக்ஸாம் இருக்க போது. ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் கூட தேர்வுகளை பொறுத்தவரை அவங்க சப்ஜெக்ட் வரையா 150 கேள்விகளும், எலிஜிபிலிட்டி தமிழ்ல ஒரு 30 கேள்விகளும் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி தமிழ் அப்படிங்கிறது 10th தமிழ், மேஜரா 10th தமிழ் இருக்கும். 10th லெவல் வரைக்கும் தமிழ் படிச்சா அந்த 30 கேள்விகள்ல 40% மதிப்பெண் பெற்றா, ஸோ 30க்கு 12 கேள்விகளுக்கு விடையளித்தா நம்மளோட மேஜர் பேப்பரை திருத்துவாங்க. ஸோ இதுக்கு விடையளித்து இதுல தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் கட்டாயம் நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பரை திருத்துவாங்க. சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். அது அதிகபட்சமா எவ்வளவு வேக்கன்ட் தகுந்த மாதிரி நம்ம கம்யூனல் ரிசர்வேஷன், ஏஜ், எல்லா பேராமீட்டர்ஸ் வச்சு யாருல நல்ல ரேங்கிங்ல இருக்காங்களோ, டாப் மோஸ்ட் ரேங்கிங்ல இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதற்காக உங்களோட முழு நேர தயாரிப்பை தயவு செய்து தொடங்குங்க. ஸோ வேற வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறவங்க, பொறுப்புகள் எல்லாம் இருந்து உட்காந்து படிக்க நினைக்கிறவங்க, ஸோ நமக்கான ஒரு வாய்ப்பு இந்த 2000 வேக்கன்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங். ஸோ டிஆர்பி எக்ஸாம் நடத்த போற ஒரு பெரிய எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2000 வேக்கன்ட்ல வரப்போகுது. ஸோ நம்ம பயிற்சி மையத்துல தமிழ், கணிதம், ஆங்கிலம் இந்த 3 பாடங்களுக்கான நேரடி வகுப்புகள், ஸோ ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரில நேரடி வகுப்புகள். ஸோ நம்ம பயிற்சி மையம் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருக்கு. ஸோ இன்னும் அரௌண்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க திருநெல்வேலி, விருதுநகர் பக்கத்துல சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது தொடர்பாக கூடுதல் தகவல்கள் அகாடமியோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முனைப்போடு இருக்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு பெஸ்டா சோர்ஸ் உங்களுக்கான மெட்டீரியலோட டெஸ்ட் சீரிஸோட சேர்த்து உங்களுக்கான பெஸ்டான கிளாஸஸ் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ உங்களோட தயாரிப்புகளை இன்றைய தொடங்குங்கள். நிச்சயமான உங்களோட ஆசிரியர் கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.